ஹாய், இன்றைக்கி சிக்கன் தந்தூரியை ஹோம் ஸ்டைலில் ஈஸியாக எந்த ஒரு அவன் grill தந்தூரி மேக்கர் இல்லாமல் நார்மல் பாத்திரத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிக்கன் லெக் பீஸ் வந்து ஒரு 4 to 5 பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த லெக்கோடு சேர்த்த மாதிரி வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சது, எல்லாமே மிக்சடாக இருக்கும். அது அப்புறம் பெப்பர் தூள். நீங்கள் 65 மசாலா ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சால்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட்டாக நான் சால்ட் ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள். அப்புறம் இதுக்கு முக்கியமானது தயிர் தான். இந்த தயிர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கம்மி குவான்டிட்டி, இந்த ரேஷியோலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இவ்வளோ இருந்தது, நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சிக்கனையும் எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி 30 to 40 minutes ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது லாங் டைம் ஊற வைக்கணுன்னாலும் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா இதில் ஊறட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஒயிட் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எது யூஸ் பண்ணுறதானாலும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணால் போதும். நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த பேனில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆயில் இருந்தாவே போதும். பட்டர் இருந்தால் சின்ன பீஸ் க்யூப் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சிக்கன் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பேட்டர் எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க. அந்த பேட்டர்லேயே அது குக் ஆகும்போது தான் இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக குக் ஆகி வரும். ஸோ இப்போ ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் திருப்பி போட்டு ட்ரை ஆகிற அளவுக்கு எடுங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் அந்த குக் பண்ணது இது பார்த்திங்கன்னா தந்தூரி மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் இது ஃபுல்லாக ட்ரை ஆகும்போது பாருங்கள், அந்த பக்கா ஹோட்டல் ஸ்டைல் தந்தூரி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த கிரேவி இருக்குங்க இல்லையா, இந்த கிரேவிலேயே நீங்கள் ரைஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இது நல்லா ட்ரை ஆகணுன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக விடுறேன். ஸோ அந்த பக்கம் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம தேங்காவோட ஓடு இல்லைன்னா கறி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா எரியிற அளவுக்கு தடல் வர வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனெல்லாம் ஓரம் தள்ளிட்டு சென்டரில் ஒரு சின்ன கப் மாதிரி இருந்துச்சுன்னா அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கம் எரிஞ்சிருக்கல, இது நல்லா இப்போ எரியுது இல்லையா, இதை எடுத்து இந்த கப்போட சென்டரில் வச்சுருங்க. இது நல்லா எரியும் போதே எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எரிய விட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். அதுக்கு முன்னாடி அதை எடுத்து இந்த கப்பில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அதை அணைச்சிடுங்க. அணைச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மோக் வரும். அந்த ஸ்மோக்கில் ஒரு 2 to 3 drops ஆஃப் கீ இதை போட்டிங்கன்னாவே போதும். இதில் அந்த ஸ்மோக்கோடு இருக்கும்போது நல்லா லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மோக் பார்த்திங்கன்னா அந்த தந்தூரி எஃபெக்ட் கொடுக்கும். அந்த சிக்கன்லையும் அந்த தந்தூரியோட ஸ்மெல்லு கீயோட ஸ்மெல்லோடு வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ சூப்பரான சிக்கன் தந்தூரி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்யூ.